Ninth sum, a plane is flying at a speed of 500 kilometers per hour. So ஒரு பிளேன் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல பறக்குதுன்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர். எவ்வளவு ஃபாஸ்டா பறக்குது. சரியா? நம்ம பஸ்ல கார்ல போனோம்னா ஒரு மணி நேரத்துக்கு பஸ்ல போனா 50 கிலோமீட்டர் போவோம். கார்ல போறதா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் அவ்வளவுதான் போடுவேன். அப்போ அதை விட 5 மடங்கு போகுது கிட்டத்தட்ட. அந்த ஸ்பீட்ல பிளேன் போகுது. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி டிராவல்டு பை த பிளேன். ஸோ அப்போ இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர்ல மலேசியா அது மாதிரி டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. சரியா? டிஸ்டன்ஸ் டி டிராவல்டு பை த பிளேன் as a function of time t in a hours. So அந்த டிஸ்டன்ஸ ஃபங்க்ஷனா ரெப்ரசென்ட் பண்ண ஃபங்க்ஷன்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. சரியா? அந்த ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணிருக்கணும்னு சொன்னா டீயை பேஸ் பண்ணிருக்கணும். அந்த டைம் வந்து ஹவர்ஸ் பேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸா பேஸ் பண்ணிருக்குன்னு சொன்னேன்னு அர்த்தம் எக்ஸ்ங்கிற வேரியபிள் அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும். சோ அப்ப எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ ஃபங்க்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ண போறேன். சோ எதை வந்து வேரியபிளா பேஸ் பண்ணி போட போறேன்னு சொன்னா டைம் பேஸ் பண்ணி. சோ அப்ப டைம் பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அர்த்தம் டைமிங் இடத்துல 1 hour போட்டினா எவ்வளவு டிஸ்டன்ஸ், 2 hour போட்டினா எவ்வளவு டிஸ்டன்ஸ், 3 hour போட்டினா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்துடும் ஃபங்க்ஷன்ல. சரியா? எழுதுவோமா? சோ அப்போ நமக்கு தெரிஞ்சது ஜெனரலா ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் ஃபார்முலா. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஸ்பீடு இப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் கடந்திருக்கு கார். சரியா? ஒரு மணி நேரத்துக்கு 80 கிலோமீட்டர் போய் இருந்ததுன்னா 80 கிலோமீட்டர் அதான் ஸ்பீட் ஆஃப் த கார். இப்ப சில பேர் ஸ்லோவா போவாங்க. சோ ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்போ அங்க வந்து ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கோ அதுதான் ஸ்பீடு. சோ அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா? சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் பை 1 hour அதுதான் ஸ்பீடு. ஓகேவா? சோ எனக்கு வந்து கேட்டது என்னன்னு சொன்னா கண்டுபிடிக்க சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா டிஸ்டன்ஸ ஃபங்க்ஷன்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எங்க வச்சுக்கிறேன், இங்க கொண்டு போயிடுறேன். சோ டிஸ்டன்ஸ் அப்போ ஸ்பீடு இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். எனக்கு டிஸ்டன்ஸ் தானே வேணும். ஓகே, அப்போ நான் சைட மாத்திக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட லெஃப்ட்ல மாத்திக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட ரைட்ல மாத்திக்கிறேன். சோ அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். சரியா? இவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல நான் கண்டுபிடிக்கும் போது டிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து டைம்ல தான் நான் வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண போறேன். சரியா? அப்படின்னா அது வந்து வேரியபிளா இருக்கு. அப்ப ஸ்பீடுக்கு ஏதோ ஒரு நம்பர் நான் போட்டு தானே ஆகணும். சரியா? சோ அப்ப எவ்வளவு சொல்லிருக்காங்க, ஸ்பீடு 500 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது அந்த பிளேன். சோ அப்ப ஸ்பீடுங்கிறதுல 500 போடணும். சோ 500 டைம்க்கு டீன்னு போட்டுக்கிறேன். சரியா? சோ 500 டி. சரியா? சோ 500 டி இவ்வளவுதான் ஆன்சர். சரியா? ஓகே. சோ இது ஃபங்க்ஷன் வாசிக்கு எந்த யூனிட் எழுத வேண்டாம். 7th சம்க்கு வால்யூம்க்கு வந்து என்ன போட்டிருந்தேன்னு சொன்னா கியூபிக் யூனிட்ஸ்னு போட்டிருந்தானே அது போட தேவையில்லை. சரியா? ஏன்னா இது ஃபங்க்ஷன் தானே. சோ அதுக்கு தேவையில்லை. சரியா? சோ அப்ப 500 டி. சோ இந்த ஃபங்க்ஷன்ல 10 மணி நேரம் டிராவல் பண்ணிப்பேன், எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கீங்க கண்டுபிடிக்கலாம். சோ டீங்கிறதுல 10 hours போடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிக்கிறது கண்டுபிடிச்சிடும். சரியா? அதே மாதிரி இப்ப 5 மணி நேரம் ஃபிளைட் போயிருக்குன்னு வச்சுக்கோ. சோ அப்ப டீங்கிறதுல 5 போட்டேன்னு வச்சுக்கோ. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடும். சரியா? அவ்வளவுதான். சரியா?